ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிக மற்றும் காங்கிரஸ் தரப்பில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் அதிமுக அணி வேட்பாளர்கள் 5 பேருடன் திமுக வேட்பாளர் சிவாவின் வெற்றியும் உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் ராஜ்யசபாவில் காலியாக உள்ள 6 இடங்களுக்கான தேர்தல் பிப்ரவரி 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 21ஆம் தேதி துவங்கியது. முதல் நாளன்றே திமுக சார்பில் திருச்சி சிவா வேட்புமனு தாக்கல் செய்தார். திங்களன்று அதிமுக வேட்பாளர்கள் சசிகலா புஷ்பா, விஜிலா சத்யானந்த், முத்து கருப்பன், செல்வராஜ் ஆகியோரும் அதிமுக ஆதரவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டி.கே. ரங்கராஜனும் முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஜனவரி 28ஆம் தேதியான செவ்வாயன்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தது. கடைசி நாளன்றும் தேமுதிக மற்றும் காங்கிரஸ் சார்பில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள திமுக வேட்பாளர் மற்றும் அதிமுக அணி வேட்பாளர்கள் 5 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. கடந்த முறை நடந்த ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் கனிமொழி போட்டியிட்ட போது கடைசி நேரத்தில் தேமுதிக வேட்பாளராக அக்கட்சியின் பொருளாளர் இளங்கோவன் போட்டியிட்டார். ஆனால் 22 ஓட்டுகள் மட்டுமே பெற்று இளங்கோவன் தோல்வியடைய 9 ஓட்டுகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இம்முறை தேர்தலில் தேமுதிக போட்டியிடாததன் மூலம் திமுகவுடன் அக்கட்சிக்கு தேர்தல் உடன்பாடு ஏற்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரம் காங்கிரஸ் கட்சியுடனும் தேமுதிக தரப்பில் பேச்சு நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது.